மூவலூர் ராமாமிர்தம் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு துணிச்சலான சமூக போராளி. பெண்ணாக பிறந்ததாலே அவள் வாழ்க்கை பிறருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலம். கோயிலின் பெயரில், கடவுளின் பெயரில் ஒரு பெண்ணின் கனவுகள் மௌனமாக அழிக்கப்பட்ட காலம். அந்த இருளான காலத்தில் ஒரு பெண் மட்டும் கண்ணீரை குரலாக்கினார். அவர்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவர் 1883ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள பாலூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். ஆனால் இவர் வளர்ந்தது மூவலூர் கிராமம் என்பதால் மூவலூர் ராமாமிர்தம் என்றே அழைக்கப்படுகிறார். தேவதாசி இனத்தைச் சேர்ந்த ராமாமிர்தம் அவர்கள் தம் குடும்ப வறுமையின் காரணமாக அவருடைய 5ஆம் வயதில் 10 ரூபாய்க்கும் பழைய பட்டுப்புடவைக்கும் தமது பெற்றோரால் ஆச்சிக்கண்ணு என்ற தேவதாசிக்கு விற்கப்படுகிறார். அங்கு அவர் சந்தித்த சமூக கொடும் நிகழ்வுகள்தான் அவரை போராட்ட பாதைக்கு அழைத்தது. சிறு வயது பெண் குழந்தைகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முன்னே ஒரு கொடுமையான முறைக்கு அடிமைப்படுத்தப்படுவதை அம்மையார் பார்த்தார். தேவதாசி முறை அது வழக்கமல்ல, அது ஒரு சமூக வன்முறை. இது கடவுளின் விருப்பம் அல்ல, இது மனிதர்களின் கொடூரம் என்று துணிந்து சொன்னவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஒரு பெண் தனியாக நின்று ஒரு சமூகத்தின் தவறுகளை கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? அவமானம், மிரட்டல், மறுப்பு அனைத்தையும் எதிர்கொண்டார் அம்மையார் அவர்கள். ஆனால் அவர் பின்னடையவில்லை. அவர் எழுதினார், அவர் பேசினார், அவர் போராடினார். ஏனென்றால் ஒரு பெண் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது அவருக்கு கனவு அல்ல, அவருக்கு கடமை என உணர்ந்தார். அவரின் போராட்டம்தான் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறியது. அந்த சட்டம் எத்தனை பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கும் என்று நாம் எண்ணிடக்கூட முடியாது. இன்று ஒரு பெண் சுயமரியாதையுடன் தலையை உயர்த்தி நடந்தால் அந்த ஒவ்வொரு அடியிலும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் தியாகம் இருக்கிறது. அவர் ஒரு பெண் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சி. இந்த கதையை மறக்காதீர்கள். இந்த குரலை தொடர்ந்து சொல்லுங்கள், உரக்கச் சொல்லுங்கள். நன்றி.